அன்பிற்கும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் பேரருள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனை ஈமான் கொண்ட முக்மின்களாக ஆக்கியிருக்கின்றான். அதிலும் சிறப்பு மிக்க ஒரு சமுதாயமாம் உம்மத்தே முஹம்மதியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமுதாயத்திலே வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் பெற்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம், ரபியுல் அவ்வல். அன்பிற்குரியவர்களே, எல்லா நபிமார்களும் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமுதாயத்தில் ஒரு சாதாரண அடியானாக நான் வந்திருக்க கூடாதா என்று ஏங்கினார்கள், ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஏங்கிய ஆசைப்பட்ட அந்த நபிமார்களுக்கெல்லாம் தராத ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நபியுடைய உம்மத்தில் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த நபியை பற்றி, நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக நபியே உங்களை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் ரஹ்மத், அருள், நிஅமத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பூ உலகத்தில் பிறந்த ஒரு மாதத்தில் வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் பல கருத்து வேறுபாடுகள் இதிலே இருந்தாலும் பெரும் உலமாக்கள், அறிஞர் பெருமக்கள், பெரும்பான்மையான மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒருமித்தமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இந்த ரபியுல் அவ்வலில் தான் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய வரலாற்று வல்லுனர் இமாம் இப்னு இஸ்ஹாக் ரலியல்லாஹ் இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை திரட்டி எழுதுவதில் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் செலவழித்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள் இவர்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் எல்லாம் பெரும் வரலாற்று ஆசிரியர்கள். இவர்கள் சொல்லும் ஒரு கருத்தை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி இஸ்னதை அஷர லைலத்தன் ஷஹ்ர ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் 12ஆம் பிறை அன்னைக்கு, 12ஆம் பிறையில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்கின்ற செய்தியை இமாம் பெருமக்கள் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய குர்ஆனிற்கு விளக்க உரை எழுதிய மிகப்பெரிய ஒரு மார்க்க மாமேதை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் இதுதான். வஹாதா வஹுவ மஷ்ஹூருன் இன்தல் ஜும்ஹூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12இல் தான் பிறந்தார்கள் என்கின்ற இந்த கருத்து எல்லா உலமாக்களும், பெரும்பாலான உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி போன்ற பெரும் கிதாபுகளுக்கு விளக்க உரை எழுதிய இமாம் கஸ்லதான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12இல் தான் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட பல இமாம்களால் சொல்லப்பட்ட அந்த கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர்களுடைய வருகை, அவர்களை பெற்ற இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை பாருங்க. வலகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம்.
அல்லாஹு தஆலா இந்த முக்மீன்களின் மீது பேர் உபகாரம் செய்து விட்டான். அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரத்தை இந்த முஸ்லிம்களுக்கு செய்திருக்கின்றான். என்ன உபகாரம் அது? அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அவர்களுக்கு மத்தியில் ஒரு ரசூலை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த ரசூல் அந்த முக்மீன்களுக்கு மிகப்பெரிய உபகாரம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக பெற்றது என்பது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் பேர் உபகாரம். அது மாபெரும் பேர் உபகாரம். அது அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு இருக்கும், வாழ்க்கை இருக்கும், இறப்பு இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் இப்படித்தான். சில மனிதர்கள் இந்த உலகத்தில் பிரபலம் அடைவார்கள். எதை கொண்டு பிரபலம் அடைவார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு பிரபலம் அடைவார்கள். சில மனிதர்கள் இறப்பை வைத்து பிரபலம் அடைவார்கள். அவங்களுடைய அந்த இறப்பு செய்தி அவர்களை பிரபலம் அடைய வைக்கும். ஆனால் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிறப்பதற்கு முன்னாலேயே சிறப்படைந்தார்களா என்றால் கிடையாது. அது நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே சிறப்பு, பிறப்பதற்கு முன்னாலேயே சிறப்பு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அவருடைய சிறப்பு அங்கிருந்தே பேச ஆரம்பித்தது. அன்பிற்குரியவர்களே, எல்லா ரூஹுகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்கிறான். குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய ஒரு சம்பவம், ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லக்கூடிய வெறும் உயிர்கள் மட்டும் இருக்கக்கூடிய உலகம். அந்த உலகத்துல நபிமார்களுடைய உயிரை, ரூஹை மட்டும் அல்லாஹ் தஆலா தனியா பிரிக்கிறான். பிரிச்சு அந்த நபிமார்களுடைய ரூஹு, அந்த ரூஹிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்தான். குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு சம்பவம் இது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா அஸதல்லாஹு மீசாகன் நபியின், அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய ரூஹிடம் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கினான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லம்மா கிதாப வ ஹிக்மா, அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு இந்த உலகத்தில் நான் வேதத்தை தருவேன், வேதத்தை தருவேன், உங்களுக்கு நான் ஞானத்தை, ஹிக்மத்தை நான் தருவேன். அப்புறம் சொல்றான், உங்களுக்கு வேதத்தை கொடுப்பேன், ஞானத்தை கொடுப்பேன், சும்ம ஜாஅக்கும் ரசூலும், பிறகு உங்களிடம் கடைசி காலத்திலே ஒரு ரசூல் வருவார், முஸத்திகுன் லிமா மஅக்கும், அவர்களை உண்மைப்படுத்தும் விதமாக, அந்த ரசூலை உண்மைப்படுத்தும் விதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், லிதுமினன்ன பிஹி, அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், பிற்காலத்தில் ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும், அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். யாருக்கு சொல்லப்படுகிறது? சாதாரணமான ரூஹுகளுக்கு இல்லை. வருங்காலத்தில் இந்த உலகத்தில் நபிமார்களாக வர இருக்கிற அந்த ரூஹுகளிடம் கேட்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, உங்களிடத்திலே ஒரு நபி வருவார், ரசூல் வருவார், அந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். மற்ற நபிமார்கள் அந்த ரசூலை ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ரசூல் யாரு? அவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும், உதவியும் செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். செய்வீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அந்த ரூஹுகளிடம் செய்வீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஆலு, அந்த ஒட்டுமொத்த நபிமார்களுடைய ரூஹும் சொன்னதாம், அக்ரர்னா, நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று அந்த ரூஹுகள் சொன்னது. பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆல ஃபஷ்ஹது வ அன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், இதற்கு நானும் சாட்சியாக, உங்களையும் சாட்சியாக நான் ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம் இது. அன்பிற்குரியவர்களே, அந்த நபிமார்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக, அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தின் ஒரு அங்கமான ஒரு விஷயம் என்னவென்றால், வருங்காலத்தில் இறுதி காலகட்டத்தில் முஹம்மது எனக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்பதை அந்த சமுதாய மக்களுக்கு இவர்கள் எடுத்து உரைக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இது அவர்களுடைய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவே அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருந்தான். அன்பிற்குரியவர்களே,
இதுல இன்னொரு விஷயத்தை இமாம் பெருமக்கள் நமக்கு விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, சாதாரணமான மக்கள், அந்தந்த நபிமார்களுடைய காலங்களிலே வாழக்கூடிய அந்த மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் இப்ராஹிமு கலீலுல்லாஹ், ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய காலத்துல அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக ரசூலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். ஒவ்வொரு சமுதாய மக்களும் அந்தந்த நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும். இது அந்தந்த சமுதாய மக்களுக்கு உண்டான கலிமா. அது நமக்கு எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹோ, இவ்வாறு அவர்களுக்கு உண்டான ஒரு கலிமா. அது அந்த சமுதாய மக்களுக்கு உண்டான கலிமா. அது இந்த வசனத்தை குறிப்பிட்டு இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், நபி, அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களை பார்த்து சொன்னான்ல. இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், மற்ற மக்களுக்கு கலிமா அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் முஸ்லிமாக மாற முடியும். ஆனால் அந்த நபிமார்களுடைய கலிமா, அந்த நபிமார்களுடைய கலிமா என்ன தெரியுமா? அந்த கலிமா நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கூடிய கலிமா. அந்தந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த நபியை ஈமான் கொள்ள வேண்டும், ஆனால் அந்த நபியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எப்பேற்பட்ட ஒரு நபியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நபியை நமக்கு கொடுத்து பேருபகாரம் நமக்கு செஞ்சிருக்கிறான், பேருபகாரம் செஞ்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் மிக்கவர்கள். அவர்களோடு தொடர்புடைய அனைத்து நபர்களும் அனைத்து மனிதர்களும் அந்த அருளை அந்த பரக்கத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு பேரு அஸ்மா. அதுல ஒரு பேர் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு முபாரக் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பேரு முபாரக் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. முபாரக்னா என்ன அர்த்தம்? அருள் வளம் மிக்கவர், பரக்கத்து பொருந்தியவர் என்று அதற்கு பொருள். அன்பிற்குரியவர்களே, இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தலாயிலுன் நுபுவா எனக்கூடிய கிதாபுல அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஹதீஸில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த அருள் வளம், அந்த பரக்கத்தை எப்படி எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் கொடுத்த, சிறு வயதில் குழந்தையாக இருக்கும் போது பால் கொடுத்த அந்த பால் குடி தாய் ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த விஷயத்தை சொல்றாங்க. அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வறட்சியான ஒரு காலகட்டம், பஞ்சமான ஒரு காலகட்டத்துல நாங்கள் மக்காவை நோக்கி வந்தோம். ஏன் அப்படின்னா, அன்றைய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. மக்காவிலே நகரங்களிலே பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதனை வாங்கி கொண்டு சென்று கிராமப்புற சூழ்நிலையில் மிகவும் ஆரோக்கியமாக வளர்ப்பார்கள். பிறகு மீண்டும் தாயிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அதற்குண்டான சன்மானங்கள் அந்த கிராமத்துப்புற தாய்மார்களுக்கு வழங்கப்படும். இது ஒரு பழக்கமாவே இருந்துச்சு. இப்படி நாங்க எங்க கிராமத்தில் இருந்து மக்காவுக்கு வந்தோம். வறட்சியான ஒரு காலம் அது. அந்த நேரத்தில் என்னோடு வந்தவர்கள், என்னோடு சில பெண்களும் வந்தார்கள், சில குடும்பங்களும் வந்தது. என்னை விட அவர்கள் முந்தி சென்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? நானும் ஒரு பலகீனமான பெண், ரொம்பவும் அவங்க பலகீனமா இருப்பாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, நான் பயணம் செய்து வந்த, என்னை சுமந்து வந்த என்னுடைய கழுதையும் மிகவும் பலகீனமானது. என்னுடன் ஒரு ஒட்டகம் இருந்தது, பெண் ஒட்டகம், பாலே சுரக்காத வயதான ஒரு ஒட்டகம். பிறகு என்னுடைய கணவர், என் மகன், எல்லாமே பலகீனமானவர்கள் தான். சரியான முறையிலே சாப்பிடுவதற்கு உணவும் இல்லாமல் பலகீனமாக என்னுடைய எல்லா மக்களும் முன்னாடி போவ, நான் பின்னால மெதுவா போனேன், பொறுமையா வந்தேன். அனைவர்களும் குழந்தைகளை பெற்றுக் கொண்டார்கள். எல்லாமே குழந்தைகளை பெற்று, ஏன்னா எல்லாமே நல்ல பெரிய குடும்பத்தா இருக்கிற நல்ல பெரிய ஃபேமிலியா பார்த்து குழந்தைய வாங்கிட்டாங்க. ஆனா நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையாக இருக்கும் போது தன் தந்தையை இழந்தவர்கள் அவர்கள். எல்லாம் வந்து ரசூல் அப்படி பாக்குறாங்க, தந்தை இல்லை, எத்தியமான ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே குழந்தை அப்படி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா
தந்தை இல்லாத ஒரு குழந்தையை நம்ம எடுத்துட்டு போனோம்னா எப்படி நமக்கு சன்மானம் கிடைக்கும்? சம்பளம் யார் கொடுக்கறது? சம்பளம் ஒழுங்கா கிடைக்காதுன்னு சொல்லி வந்தவர்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ் வச்சுட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மூலம் தனியா நிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹலிமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களும் பொறுமையா வராங்க. எந்த குழந்தையும் இல்ல ரசூலை தவிர, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர யாரும் இல்ல. இவங்களும் போய் பார்க்கறாங்க, விசாரிக்கிறாங்க, தந்தை இல்லை. குழந்தைய வச்சுட்டு வந்துடுறாங்க. விசாரிக்கிறாங்க, எங்கேயுமே குழந்தை இல்லை. எல்லா குழந்தையும் வாங்கிட்டு போயாச்சு. ரசூலுல்லாஹ் மட்டும் தான் இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் சொல்றாரு, ஹாரிஸ், அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தைய எடுத்துக்கமா, அல்லாஹ் இதுல ஒரு பரக்கத்தை நமக்கு வச்சிருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. ஹலிமத்து சஅதியா அவங்க ரலியல்லாஹு அன்ஹா அந்த ரசூலுல்லாஹ்வை குழந்தையோடு அவர்கள் வாங்கிக்கிட்டு வராங்க. அந்த இரவு கூடாரத்தில் தங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் வாங்கியாச்சு, குழந்தையா இருக்கிறாங்க, வாங்கியாச்சு. அந்த இரவு கூடாரத்துல தங்குறாங்க. தங்கி காலையில ஏந்திரிச்சு மீண்டும் ஊருக்கு புறப்பட்டு போகணும். அப்ப இரவு நேரத்துல அங்க தங்குறாங்க. அந்த இரவே ரசூலுல்லாஹ்வை இவர்கள் தொட்ட அந்த பரக்கத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஹலிமத்து சஅதியா அவங்க சொல்றாங்க, என்னுடைய மார்பில் சுரக்கக்கூடிய பால் நான் பெற்ற குழந்தைக்கு அது பத்தாது, போதவில்லை. ஒரு நாள் கூட என்னுடைய குழந்தை வயிறு நிரம்ப என்னிடத்தில் பால் குடித்ததே இல்லை என்று சொன்னார்கள். வயிறு நிரம்ப என் குழந்தைய பால் குடிச்சது இல்ல. எப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த குழந்தையை நான் கையிலே எடுத்தேனோ அப்பொழுதே என்னுடைய உடம்பில் ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. அன்று இரவு அந்த குழந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பால் கொடுத்தேன். அந்த குழந்தை வயிறு நிரம்ப குடித்தது. பிறகு என் குழந்தைக்கு நான் கொடுத்தேன். என் குழந்தையும் முதலில் என்னிடத்தில் வயிறு நிரம்ப பால் குடித்தது. என் குழந்தை அழுகாமல் நிம்மதியாக தூங்கிய இரவு அந்த இரவு என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. தொட்ட ஒரு பரக்கத்து பாருங்க எப்படி அனுபவிக்கிறாங்க. பாலே சுரக்காத அந்த ஒட்டகம், பால் கறந்தது, பால் சுரந்தது. கணவர் பால் கறந்து வந்து மனைவிக்கு குடுக்கிறாங்க. மனைவி வயிறு நிரம்ப குடிக்கிறாங்க, கணவனும் வயிறு நிரம்ப குடிக்கிறாங்க. அந்த இரவு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அந்த குடும்பம் முதலில் வயிறு நிரம்ப தூங்கியது. நாங்கள் வயிறு நிரம்ப தூங்கினோம் என்று ஹலிமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, தொட்ட ஒரு பரக்கத்து பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிட்டாங்க. வரும்போது கடைசியா வந்த ஹலிமத்து சஅதியா காலை பொழுதில் புறப்பட தயாராகிறார்கள். எல்லாரை விடவும் முதலில் அவர்கள் ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் கேட்டாங்க, ஹலிமா, நீ வரும்போது ஒரு ஒட்டகத்துல வந்திய, பலகீனமான ஒட்டகம், அந்த ஒட்டகம் இல்ல, இது வேற ஒட்டகம் வாங்கிட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அதே பலகீனமான ஒட்டகம் தான் அது. ரசூலுல்லாஹ்வை சுமந்து வந்த அந்த கழுதை ஆரோக்கியமாக மாறியது, வேகமாக சென்றது. அன்பிற்குரியவர்களே, முபாரக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியை யாரெல்லாம் தொட்டார்களோ, அவர்களோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டார்களோ, அனைவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். 2 வருஷம் ரசூலுல்லாஹ் அவங்க வச்சிருந்தாங்க. அவருடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா பரக்கத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கினார். பல்வேறு பரக்கத்துக்களை அவர்கள் அனுபவிச்சாங்க. இப்ப 2 வருஷம் முடியுது. போய் குழந்தையை போய் கொண்டு போய் கொடுக்கணும், மனசு இல்ல, ஆனாலும் கொண்டு போய் கொடுக்கணும். இதான் ஒப்பந்தம், அக்ரிமெண்ட். போய் கொடுக்கும்போது சொல்றாங்க, மக்காவுல சில நோய் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்துல நான் குழந்தைய உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த குழந்தைக்கும் நோய் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. நான் குழந்தைய கொண்டு போய்க்கிறேன், கொஞ்ச நாள் நான் வச்சு மீண்டும் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கேட்கிறாங்க அம்மா கிட்ட. அம்மா யாரு? ஆமினா. அவங்க பேர், ரசூலுல்லாஹ்வுடைய தாயின் பேர் என்னன்னா ஆமினா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் சரின்னு சொல்லி சொல்றாங்க. குழந்தையை மீண்டும் கொண்டு வந்து வளர்க்கிறாங்க. சில மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா விளையாடிட்டு இருக்கும் போது 2 மலக்குமார்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை படுக்க வைத்து அவருடைய வயிற்றை கிழித்து இதயத்தை எடுத்து ஒரு துண்டை எடுத்து போட்டாங்க. இத மற்ற சிறுவர்கள் பார்த்துட்டாங்க. அந்த ஹலிமத்து சஅதியா ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுத்த அந்த பெண்மணியின் மற்றொரு மகனும் அதை பார்த்துட்டாங்க. ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இப்படி ஆயிடுச்சு, முஹம்மதுக்கு இப்படி ஆயிடுச்சு, யாரோ வந்து படுக்க போட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பதறி அடிச்சு போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, கேட்கிறாங்க சிறு பிள்ளை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நடந்தது எல்லாமே சொல்றாங்க. ஹலிமத்து சாதியா பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் ரசூலுல்லாஹ் அப்படியே தூக்கி கொண்டு போய் மீண்டும் தாயிடம் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்னம்மா குழந்தைய தூக்கிட்டு போனீங்க, மீண்டும் கொண்டு வந்து என்கிட்டே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னப்ப நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, இது உங்க குழந்தை, நீங்க பத்திரமா பாத்துக்கங்க, ஏதாவது ஆயிட போகுது குழந்தைக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுமந்த தாய் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, என் குழந்தைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அந்தஸ்து இருக்குது. அலா உக்பிருக்குமா ஹபரஹு, அந்த குழந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லவா என்று கேட்கிறாங்க. சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க, ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ரசூலுல்லாஹை பெற்ற அந்த அம்மா சொல்றாங்க, ஹமல்து பிஹி ஃபமா ஹமல்து ஹமலன் கத்துன் அகஃபு பிஹி, இந்த முஹம்மதை குழந்தையாக நான் என் வயிற்றில் சுமந்த அந்த நேரத்தில் இதைவிட சுலபமான லேசான எந்த காரியத்தையும் நாம் சுமக்கவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். வயிற்றில் சுமக்கும் போது ஒரு சுமையாகவே இந்த குழந்தை எனக்கு இல்லை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு குழந்தைகளை சுமக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டங்கள். ஆனா அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சுமக்கும் போது எந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட நான் அனுபவிக்கலன்னு சொல்றாங்க. எந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தையும் நான் அனுபவிக்கல. இந்த குழந்தையை நான் சுமக்கும் அந்த நேரத்தில் ஃபஉரீது ஃபில் மனாமி, நான் கனவிலே ஒரு விஷயம் எனக்கு காட்டப்பட்டது. என்ன விஷயம் தெரியுமா? என்னிடம் இருந்து ஒரு ஒளி பிரிந்து சென்று ஷாம் தேசத்தின் கோட்டைகள் எல்லாம் அது மிளிரச் செய்தது. இந்த கனவு எனக்கு காட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது வானத்தை பார்த்ததாகவே அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த இடமே மனமாக இருந்தது. தாய் ஆமினா அம்மா சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அருள் வளம் மிக்க ஒரு பரக்கத்தாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை அனைத்து மக்களுக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரக்கத்து தான். அவர்களால் இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டுதான் நாம் இன்றும் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன் சென்ற சமுதாய மக்கள் எல்லாம் பாவம் செய்தால், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை ஒரேடியாக அழித்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், என் சமுதாய மக்களை இப்படி அழிக்க வேண்டாம், அழிக்காதே அல்லாஹ்னு துஆ கேட்டாங்க. அந்த ஒரு துஆ பரக்கத்தின் காரணமாகத்தான் நாம் பாவங்கள் செய்த போதிலும், அல்லாஹ் ரசூலை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும், அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றாமல் மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பாவங்கள் செய்த ஒரு பாவியாக நாம் இருந்த போதிலும் நம்மை அல்லாஹ் வாழ வைக்கிறானே, இது யாருடைய பரக்கத்து தெரியுமா? அது நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத்து. அது கியாமத்து நாள்ல இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கியாமத்து நாள்ல எல்லா நபிமார்களிடத்திலும் அந்த மக்கள் போவாங்க, ஷஃபாத்தை தேடி போவாங்க. எந்த நபிமார்களாலும் ஷஃபாத் செய்ய முடியாது. இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஷுக்கு முன்னால் சஜ்தாவுடைய நிலைமையிலே கிடப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே ஏந்திரீங்க, அல்லாஹ் கிட்ட நீங்க கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா உம்மத்துகளுக்கும் ஷஃபாத் பரிந்துரை செய்வார்கள். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகாமும் மஹமூத். அந்த இடத்துக்கு பேரு புகழப்படக்கூடிய ஒரு இடம். அது அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவான். இன்றும் நாம் பாங்குக்கு பிறகு ஓதக்கூடிய துஆ, உபஅஸஹு மகாமம் மஹமூத் அல்லதி வஅதா, யா அல்லாஹ், நீ வாக்களித்த அந்த மகாமே மஹமூத்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலே எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ எழுப்புவாயாகங்கிற துஆ நம்ம கேக்குறோமே, அந்த இடம் மகாமே மஹமூத், புகழப்படக்கூடிய இடம். அது அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் தான் தருவான். இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் அல் ரசூலுல்லாஹை புகழக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ ஒட்டுமொத்த சமுதாயமும் புகழும் ஒரு இடமாக கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா மகாமே மஹமூத் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த இடத்துல ஏன் அதுக்கு பேர் தெரியுமா? புகழப்படக்கூடிய இடம்னு. இப்ப நாம ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கியாமத் நாளிலே ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரை அனைத்து மக்களும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை புகழ்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வார்கள். அன்பிற்குரியவர்கள், நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நபியை நாம்
பெற்றிருக்கின்றோம். அந்த நபியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏங்கி அவர்களை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நாம் புகழ வேண்டும், அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்லதொரு உம்மத்தாக வல்ல இறைவன் நம்மை அனைவரையும் ஆக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.